திமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதை நேரலையில் காணலாம். இன்று நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஆளும் அரசு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 25 பெரும்பான்மை உறுப்பினராக கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆளும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு மாண்புமிகு திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவாக இன்றைக்கு வாக்களித்திருக்கிறோம். சில சிறுபான்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சிறுபான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில பத்திரிகை வாயிலாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நான் பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். என்னால் நியமனம் செய்யப்பட்ட பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட கொறடா உத்தரவை மீறி வாக்களித்திருக்கிறார் என்று சொல்கிறார். இதுவே முற்றிலும் தவறான ஒரு கருத்து. சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாகவும் முழுமையான தவறான ஒரு கருத்தை இன்றைக்கு பொதுவெளியிலே தெரிவித்திருக்கிறார். பொதுச் செயலாளர் கொறடாவை நேரடியாக நியமனம் செய்ய முடியாது. சட்டமன்றம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இயக்கத்திலே இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெற வேண்டும். அந்த சட்டமன்ற குழு கூட்டத்திலே சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், கொறடா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் மரபு, இதுதான் இதுவரை நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே அவர் சொல்லியிருக்கிற கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராகிய நான் நியமனம் செய்த கொறடா. பொதுச் செயலாளர் கொறடாவை நியமனம் செய்ய முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட கொறடா இவர்தான் ஒரு கட்சியினுடைய கொள்கை முடிவுகளை இந்த சட்டமன்றத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகின்ற போது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கொறடா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தரவுகளை கொடுப்பார். இதுதான் நடைமுறை. எல்லா கட்சியிலும் அதான் நடைமுறை, சட்டமன்றத்திலையும் அதுதான், நாடாளுமன்றத்திலையும் அதுதான் நடைமுறை. ஆனால் இன்றைக்கு புதிதாக ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாததில்லை, புரியாததில்லை, ஏற்கனவே பணியாற்றியிருக்கிறார். தன்னுடைய பலவீனத்தை, தங்களுக்கு ஆதரவு இல்லை என்பதை மறைப்பதற்காக இப்படி தவறான ஒரு தகவலை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இன்னொன்று, நான் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் பொய், தவறு, உண்மைக்கு புறமான செய்தி, அப்பட்டமான பொய், வடிகட்டிய ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். அவர் சொல்கின்ற
சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்றதாக சொல்லுகின்ற அந்த 47 பேர் எப்போ, எங்கே, எதற்காக பெற்றார் என்று அவரால் சொல்ல முடியுமா? எப்போது சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது, எந்த தேதியிலே நடைபெற்றது, எங்கே நடைபெற்றது, தீர்மானம் நிறைவேற்றினார்களா? அந்த தீர்மானம் இப்போ 47 பேர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த தீர்மானம் நோட்டிலே அந்த தேதியிலே எந்த தேதியிலே நடைபெற்றது, என்ன அஜெண்டா வைக்கப்பட்டது, என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அந்த தீர்மான புக்கிலே இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் இட்டிருக்கிறார்களா என்பதை அவருக்கு வெளியிட முடியுமா? அதை அந்த தீர்மான புத்தகத்தை வெளியிட தயாரா இருக்கிறாரா? உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால், தைரியம் இருந்தால், உண்மையாக இருந்தால் அந்த தீர்மானத்தை காப்பியை வெளியிட முடியுமா? 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த தீர்மான புத்தகத்திலே கையெழுத்து இட்டதை எந்த தேதியிலே எந்த இடத்திலே கலந்து கொண்டு என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கையொப்பமிட்ட அந்த பிரதியை காட்ட முடியுமா? ஏனென்றால் காட்ட முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு கூட்டமே நடைபெறவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.